அவருடைய விருப்பம், உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். இன்னைக்கு அறிவாலயம் போல நான். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. தொடங்கின பிறகு முதலா பெரியார் திடலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் பற்றி ஆரம்பிச்சிருக்காரு. யாரா இருந்தாலும் எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அறிவிக்கிற பட்சத்தில் பேசுவோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறை சார்பாக சென்ற சட்டமன்ற உரையின் பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். தந்தை பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு நம்முடைய துறையின் சார்பாக நடத்தப்படும் என்று அதை இன்று மிக சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி, பெரியார் இன்றைக்கும் ஏன் தேவை, பெரியாருடைய சுயமரியாதை பயணம், இப்படி பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க. அதேபோல் ஒரு வினாடி நிகழ்ச்சி குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வருகின்ற சிறப்பாக. அதே மாதிரி நண்பர் தெருக்கூர் அறிவு அவர்கள் பெரியாரை பற்றிய பாடல்கள், சமுதாயத்துக்கு தேவையான எழுச்சி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நன்றி. யார் சொன்னா? அது அவருடைய விருப்பம், உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். இன்னைக்கு அறிவாலயம் போல நான். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. தொடங்கின பிறகு முதலா பெரியார் திடலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் பற்றி ஆரம்பிச்சிருக்காரு. யாரா இருந்தாலும் எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறை சார்பாக சென்ற சட்டமன்ற உரையின் பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். தந்தை பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு நம்முடைய துறையின் சார்பாக நடத்தப்படும் என்று அதை இன்று மிக சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி, பெரியார் இன்றைக்கும் ஏன் தேவை, பெரியாருடைய சுயமரியாதை பயணம், இப்படி பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க. அதேபோல் ஒரு வினாடி நிகழ்ச்சி குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வருகின்ற சிறப்பாக. அதே மாதிரி நண்பர் தெருக்கூர் அறிவு அவர்கள் பெரியாரை பற்றிய பாடல்கள், சமுதாயத்துக்கு தேவையான எழுச்சி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நன்றி. யார் சொன்னா? யார் சொன்னா? உங்க யார் சொன்னா? அது அவருடைய விருப்பம், உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா?
காத்திருந்தாங்க இன்னைக்கு. அப்படியா? தெரியலையே. நான் இங்கே அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். இன்னைக்கு அறிவாலயம் போல நான் எல்லாமே தயாரா இருக்காங்க. நீங்க இப்போ முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க. நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. அரசியல் கட்சி தொடங்கின பிறகு முதலா பெரியார் திடலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. யாரா இருந்தாலும் எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். துணை முதலமைச்சரா பொறுப்பேற்க போறீங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. யார் சொன்னா? யார் சொன்னா? உங்க யார் அது அவருடைய விருப்பம். உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். இன்னைக்கு அறிவாலயம் போல நான் முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க. நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு.